ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். விவிலியமும் குரானும் ஓர் ஒப்பீட்டு பார்வை. பாகம் 37, அதிகாரம் 5, சூரத்துல் மாயிதா. பாகம் 2, சூரத்துல் மாயிதா வசனங்களும் அவை சார்ந்த விவிலிய வசனங்களையும் வரலாற்று நிகழ்வுகளையும் பற்றி பார்ப்போம். சூரத்துல் மாயிதா 19ஆம் வசனத்தில், வேதத்தை உடையவர்களே, ஈசாவுக்கு பின்னர் இதுவரை தூதர்கள் வராது தடைபட்டிருந்த காலத்தில் நற்செய்தி கூறுபவர், அச்சமூட்டி எச்சரிப்பவர் எங்களிடம் வரவே இல்லை என்று நீங்கள் குறை கூறாதிருக்க மார்க்க கட்டளைகளை உங்களுக்கு தெளிவாக அறிவிக்க கூடிய நமது இத்தூதர் நிச்சயமாக உங்களிடம் வந்துவிட்டார். ஆகவே அச்சமூட்டி எச்சரிப்பவர், நற்செய்தி கூறுபவர் உங்களிடம் வந்திருக்கிறார் என்கிறது. இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட 19ஆம் வசனத்தில், ஈசாவுக்கு பின்னர் நற்செய்தி கூறுவதற்கு யாருமே வரவில்லை என்றும் அதனால்தான் முகமது நபி அவர்களை அல்லாஹ் அனுப்பியதாக சொல்லப்பட்டிருப்பது வேடிக்கையாக இருக்கிறது. காரணம், ஏற்கனவே நாம் விவிலியமும் குரானும் ஓர் ஒப்பீட்டு பார்வை பாகம் 33 இயேசு திருச்சபையை உருவாக்கி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். இதை மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 16 வசனங்கள் 15 மற்றும் 16லும், யோவான் நற்செய்தி அதிகாரம் 20 வசனங்கள் 21 முதல் 23 வரை உள்ள பகுதியிலும் சொல்லியிருந்ததை பதிவு செய்திருந்தேன். மேலும் திருச்சபையை இயேசு உருவாக்கியதை மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 16 வசனங்கள் 18 மற்றும் 19 சொல்லப்பட்டிருந்ததையும் பதிவு செய்திருந்தேன். அதற்கான லிங்க் கீழே கொடுத்திருக்கிறேன். அந்த திருச்சபை எப்படி செயல்பட்டது என்பதை திருத்தூதர் பணிகள் நூல் அதிகாரம் 2 வசனங்கள் 42 முதல் 47 வரை உள்ள பகுதியில் சொல்லப்பட்டிருந்ததையும் பதிவு செய்திருந்தேன். இனி அதன் தொடர்ச்சியை பற்றி பார்ப்போம். திருத்தூதர் பணிகள் நூல் அதிகாரம் 2 வசனம் 41, பேதுருவின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். அன்று ஏறக்குறைய 3000 பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டார்கள் என்று உள்ளது. மீண்டும் திருத்தூதர் பணிகள் நூல் அதிகாரம் 4 வசனம் 4, திருத்தூதர்களின் வார்த்தைகளை கேட்ட பலரும் நம்பிக்கை கொண்டனர். இவ்வாறு நம்பிக்கை கொண்ட ஆண்களது எண்ணிக்கை ஏறக்குறைய 5000 என்று உள்ளது. நற்செய்தி பணியை திருத்தூதர்கள் வெற்றியுடன் நடத்தி வந்ததும் பல யூதர்கள் கிறிஸ்தவர்களாக மாறியதும் யூத தலைமை சங்கத்திற்கு அதிர்ச்சி அளித்தது. இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொண்டவர்களை தீர்த்து கட்ட வேண்டும் என தலைமை சங்கத்தினர் எண்ணினாலும் மக்களுக்கு அஞ்சினர். காரணம், திரு தூதர்களின் வார்த்தைகளாலும் வல்ல செயல்களாலும் மக்கள் ஈர்க்க பெற்றனர். மேலும் தலைமை சங்கத்தின் உறுப்பினரான கமாலியேல் கூறிய கருத்து தலைமை சங்கத்தினரை
செயல்பட விடாமல் தடுத்ததை திருத்தூதர் பணிகள் நூல் அதிகாரம் 5 38 மற்றும் 39 வசனங்களில், இப்போது நீங்கள் இம்மனிதர்களை விட்டுவிடுங்கள், இவர்கள் காரியத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம், இவர்கள் திட்டமும் செயலும் மனிதரிடத்திலிருந்து வந்தவை என்றால் அவை ஒளிந்து போகும், அவை கடவுளை சார்ந்தவை என்றால் நீங்கள் அவற்றை ஒழிக்க முடியாது. நீங்கள் கடவுளோடு போரிடுபவர்களாகவும் ஆவீர்கள். கமாலியேல் கூறியதை சங்கத்தார் ஏற்றுக்கொண்டனர். எனினும் கிபி 34 ஸ்தேவான் கல்லால் எறிந்து கொல்லப்பட்டார். இதை திருத்தூதர் பணிகள் நூல் 7 அதிகாரத்தில் காணலாம். பெரிய யாக்கோபு கிபி 42 யூதர்களால் கல்லால் எறிந்து கொல்லப்பட்டார். அதேபோல் கிபி 62 சின்ன யாக்கோபையும் கல்லால் எறிந்து கொன்றார்கள். முதல் நூற்றாண்டில் பாலஸ்தீனாவில் தோன்றிய இயக்கமாகிய கிறிஸ்தவ சமயம் படிப்படியாக ரோமை பேரரசு முழுவதும் பரவியது. யூதர்கள் வாழ்ந்த பாலஸ்தீனம் ரோமையரின் ஆதிக்கத்தின் கீழ் இருந்தது. கிமு 29 முதல் கிபி 14 வரை அரசராய் இருந்த அகஸ்டுஸ் சீசர் ரோமை பேரரசை மேற்கே ஸ்பெயின், வடக்கே இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, ரஷ்ய பகுதிகள், கருங்கடல், தெற்கே இத்தாலி, சிசிலி, வட ஆப்பிரிக்கா, எகிப்து, கிழக்கே கிரீஸ், பெர்சியா, சிரியா, அர்மீனியா என இப்பேரரசு விரிவுபடுத்தி இருந்தது. பேரரசின் மேற்கு பகுதி ரோமை நகரை மையமாக கொண்டிருந்தது. அங்கு லத்தீன் மொழியும் கலாச்சாரமும் நிலவியது. பேரரசின் கிழக்கு பகுதி பைசான்சியம் என்ற நகரை தலைநகராக கொண்டிருந்தது. கிபி 330 இந்நகர் கொன்ஸ்டாந்தினோபிள் என்ற பெயர் பெற்றது. இன்று துருக்கி நாட்டில் இஸ்தான்புல் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கிழக்கு பகுதியில் கிரேக்க மொழியும் கலாச்சாரமும் நிலவியது. முதல் நூற்றாண்டிலேயே இத்தாலியிலும் பிரான்சிலும் எகிப்திலும் சின்ன ஆசியா என்று அழைக்கப்பட்ட இன்றைய துருக்கி, சிரியா, ஈரான், ஈராக், யோர்தான், தெற்கு ரஷ்ய பகுதிகளிலும் கிறிஸ்தவ மறை பரவியது. அக்காலத்தில் பல கடவுளை வழிபடும் பழக்கம் ரோமையில் நிலவியது. அரசனும் தெய்வ பிறவியாக கருதப்பட்டான். ஆனால் கிறிஸ்தவர்களோ ரோமை தெய்வங்களை வழிபடவும் அரசனை தெய்வமாக ஏற்கவும் மறுத்துவிட்டனர். எனவே கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டனர், வேத கலாபனையால் அவதியுற்றனர். கிபி 54 முதல் 68 வரை ஆண்ட நீரோ மன்னன் காலத்தில் இருந்து பிலிப்பு மன்னன் ஆண்ட கிபி 244 முதல் 249 வரை வாழ்ந்த 10 மன்னர்கள், அதாவது நீரோ, தோமிசியான், திராயான், மார்க்குஸ், அவுரேலியஸ், செப்டிமியுஸ், செவேரியுஸ், மாக்சிமினுஸ், தேசியுஸ், வலேரியன், அவுரேலியன்,
தியோக்லேசியன் ஆகிய 10 மன்னர்களின் காலத்தில் வேத கலாபனை நிகழ்ந்தது. முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட விதத்தில் நடைபெற்ற வேத கலாபனைகள் கிபி 249 முதல் 254 வரை, அதாவது தேசியுஸ் காலத்தில் இருந்து கிபி 284 முதல் 305 வரை தியோக்லேசியன் காலம் வரை நிகழ்ந்தன. வேத கலாபனைகளை நிகழ்த்திய ரோமை அரசு கிறிஸ்தவர்களை அழித்துவிட வேண்டும் என்று எண்ணவில்லை. மாறாக கிறிஸ்துவை புறக்கணித்துவிட்டு ரோமை தெய்வங்களை வணங்க வேண்டும் என்றுதான் வற்புறுத்தியது. கிறிஸ்தவர்களை பணிய வைப்பதற்காக பணி நீக்கம், சொத்து அபகரித்தல், அடிமைகளாக ஆக்குதல், சுரங்கங்களில் வேலை செய்ய அனுப்புதல் போன்ற வழிமுறைகளும் கையாளப்பட்டன. இத்தண்டனைகளுக்கு பிறகும் கிறிஸ்தவர்கள் தங்கள் சமயத்தில் உறுதியுடையவர்களாக இருந்ததால் அவர்களுக்கு கொலை தண்டனை விதிக்கப்பட்டது. ஆயினும் கிறிஸ்தவம் வளர்ந்தது. பலர் மறைசாட்சி ஆனார்கள். சிலர் கிறிஸ்துவை புறக்கணித்துவிட்டு ரோமை தெய்வங்களை வழிபட தொடங்கினர். கிறிஸ்தவர்களுக்கும் ரோமை அரசுக்கும் மோதல் ஏற்பட்டது. இந்த மோதலில் இருவருக்குமே முழு வெற்றி கிடைக்கவில்லை. கிபி 306 போர் வீரர்கள் கொன்ஸ்டாந்தீனை அரசர்களுள் ஒருவராக ஆக்கினார்கள். அவர் கிபி 313 ஆண்டில் கிறிஸ்தவ மறைக்கு முழு உரிமை அளித்து அமைதி நிலவச் செய்தார். மிலான் நகரில் வெளியிடப்பட்ட இந்த ஆணை மிலான் சாசனம் என்று அழைக்கப்படுகிறது. கிபி 380 ஆண்டில் முதலாம் தியோடேசியுஸ் மன்னன் ரோமை பேரரசின் எல்லா மக்களும் கிறிஸ்தவ சமயத்தை தழுவ ஆணையிட்டான். கிபி 391 கிறிஸ்தவ சமயம் ரோமை பேரரசின் அரச சமயமாக மாறியது. ரோமை பேரரசு கிறிஸ்தவ பேரரசாக மாறியது. எதிர்மறையாக இருந்த அரசும் திருச்சபையும் இணைந்து செயல்புரிய ஆரம்பித்தன. கிபி 4ஆம் நூற்றாண்டில் ரோமை பேரரசின் வடக்கில் இருந்தும் கிழக்கில் இருந்தும் சில இன மக்கள் இடம்பெயர்ந்து வந்து ரோமை பேரரசை தாக்கினர். இவர்கள் கோத், வாண்டல், பர்கண்டியர், ஜெர்மானியர், லோம்பர்தியர், பிராங்க் என்ற இனங்களை சார்ந்தவர்கள். இவர்கள் அழிவை கொணர்ந்தாலும் படிப்படியாக கிறிஸ்தவர்கள் ஆயினர். கிபி 496 பிராங்க் இன தலைவன் குளோவிஸ் மன்னன் கிறிஸ்தவன் ஆனான். அவனோடு சுமார் 3000 பேர் திருமுழுக்கு பெற்றனர். பிராங்க் இனத்தவர் வழியாக பிற இனத்தவர்கள் பலர் கிறிஸ்தவர்கள் ஆயினர். முழு உரிமை பெற்ற திருச்சபை ஓர் அமைப்பாக மாறியது. ஆயர்களுக்கு உறுதுணையாக குருக்களும் திரு தொண்டர்களும் திருச்சபையின் நிர்வாக பணிகளையும் பிறர் நல பணிகளையும் செய்து வந்தனர். கிபி 300ஆம் ஆண்டில் ரோமையில் மட்டும் 20 துணை ஆலயங்கள் இருந்தன. 313ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட மிலான் சாசனத்தின் வழியாக அரசில் திருச்சபைக்கு சிறப்பு நிலை வழங்கப்பட்டு குருகுலத்தார் போர் வீரராகவும் அரசு அலுவலராகவும் பணி செய்ய தேவையில்லை என்னும் சலுகையை பெற்றனர். இனாமாக தரும் சொத்துக்களை திருச்சபை பெற்றுக் கொள்ளலாம் என்ற உரிமை
கிபி 313 முதல் 333 ஆண்டுகளில் வழங்கப்பட்டது. ஆயர்கள் நாட்டின் நிர்வாக பொறுப்பையும் வகித்து வந்தனர். 321 ஆண்டிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை பொது விடுமுறை நாளாக ஆக்கப்பட்டது. விருத்த சேதனத்தை பற்றி முடிவு எடுப்பதற்காக சீடர்கள் அனைவரும் ஒரு சங்கமாக கூடி முடிவெடுத்தார்கள். இதுதான் திருச்சபையின் முதல் சங்கம். இது எருசலேமில் கூடியது. இதை நாம் திருத்தூதர் பணிகள் நூல் அதிகாரம் 15 வசனங்கள் 1 முதல் 31 வரை உள்ள பகுதியில் காண முடியும். இது சுமார் கிபி 50 நடந்தது. இரண்டாவது சங்கம் நீசேயா என்னும் இடத்தில் கிபி 325 நடைபெற்றது. இதில் சுமார் 300 ஆயர்கள் பங்கேற்றனர். ஆரியுஸ் என்ற அலெக்சாந்திரிய நகரை சார்ந்த குரு ஒருவர் கிறிஸ்துவின் இறை தன்மையை மறுக்கும் விதத்தில் சில தவறான கொள்கைகளை போதித்து வந்தார். யோவான் நற்செய்தி அதிகாரம் 1:1 அதாவது தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. இதை சுட்டிக்காட்டி வாக்கு கடவுளால் படைக்கப்பட்டவர் என்றும் அவர் தந்தையாம் கடவுளிடமிருந்து முற்றிலுமாக வேறுபட்டவர் என்றும் ஆரியுஸ் போதித்தார். இறை தந்தை தம் ஒரே மகனை படைத்து அந்த மகன் வழியாக பிற படைப்புகளை உருவாக்கினார் என்று கூறிய ஆரியுசுக்கு பலர் ஆதரவு தெரிவித்தனர். பலர் அவரை எதிர்த்தனர். விசுவாச போதனையின் அடிப்படையில் நாட்டில் குழப்பம் ஏற்படுவதை தவிர்க்க கொன்ஸ்டாந்தின் மன்னர் நீசேயா நகரில் ஒரு பொது சங்கத்தை கூட்டினார். அமர்வின் போது ஆயர்களுக்கு உரையாற்றினார். ஆயர்கள் வாக்குவாதம் செய்து விசுவாச அறிக்கை வெளியிட்டார்கள். அந்த விசுவாச அறிக்கையை தான் ஒவ்வொரு ஞாயிறன்றும் நாம் திருப்பலியில் சொல்கிறோம். மூன்றாவது பொது சங்கம் எபேசு நகரில் கிபி 431 நடந்தது. கிபி 428 கொன்ஸ்டாந்தினோபிள் மறை முதல்வராக பொறுப்பேற்ற நெஸ்டோரியுஸ் இறைவனின் தாய் என மரியா அழைக்கப்படுவதை எதிர்த்தார். கடவுளுக்கு ஏது தாய்? எனவே மனிதர் இயேசுவுக்கு மட்டுமே மரியா தாயாக இருக்க முடியும் என்பது அவரது கருத்து. மரியா இறைவன் இயேசுவுக்கு அல்ல, மனிதர் இயேசுவுக்கு மட்டுமே தாய் என்றால் இயேசு இருவேறு ஆட்கள் எனும் பிளவு ஏற்பட்டு விடுகிறது. அவர் இறைவனும் மனிதனுமாகிய ஒரே ஆள் எனும் உண்மையை உணர்த்த அலெக்சாந்திரியா நகரின் மறை முதல்வரான தூய பவுல் என்பவர் மரியா இறைவனின் தாய் என அழைப்பது சரியே என வாதிட்டார். இந்த கருத்து மோதல் காரணமாக திருச்சபையே பிளவுபடும் ஆபத்து ஏற்பட்டது. இப்பிரச்சனையை தீர்க்க எபேசு நகரில் பொது சங்கம் ஒன்று கூட்டப்பட்டது. நெஸ்டோரியுஸின் போதனை தவறு என்று பொது சங்கம் அறிவித்தது. கிறிஸ்து மனித இயல்பு இறை இயல்பு இரண்டையும் முழுமையாக கொண்டவர். அதே நேரத்தில் அவர் ஒரே ஆள்தான். எனவே கிறிஸ்துவின் தாய்
உண்மையிலேயே இறைவனின் தாய். இது எபேசு பொது சங்கம் வழங்கிய போதனை. நான்காவது கால்செதோன் பொது சங்கம். இது கிபி 451 நடந்தது. எபேசு பொது சங்கம் கிறிஸ்துவை பற்றி தெளிவான கொள்கையை வழங்கிய பிறகும் சிலர் அதை எதிர்த்தனர். எனவே மார்சியன் மன்னர் கால்செதோன் நகரில் 451 ஆண்டு ஒரு பொது சங்கத்தை கூட்டினார். அதில் எபேசு சங்க போதனை மீண்டும் அழுத்தமாக எடுத்துரைக்கப்பட்டது. மூவொரு கடவுளின் இரண்டாம் ஆளாகி கிறிஸ்துவில் இறை மனித இயல்புகள் இணைந்துள்ளன என்ற உண்மை பறைசாற்றப்பட்டது. இப்படி உலகின் பல்வேறு நாடுகளில் இயேசுவுக்கு பின்னர் நற்செய்தி கூற பல்லாயிரம் பேர் இருந்ததை மறைத்து குர்ஆனில் சூரத்துல் மாயிதா 19ஆம் வசனத்தில் ஈசாவுக்கு பின்னர் நற்செய்தி கூறுபவர் யாரும் வரவில்லை என்பதால் நமது தூதர் முகமது நபி அவர்கள் வந்துவிட்டார் என்று குர்ஆனில் எழுதப்பட்டிருப்பது வரலாறு தெரிந்த யாரும் ஏற்க மாட்டார்கள். ஏனெனில் முதல் சங்கம் சுமார் கிபி 50 இரண்டாவது சங்கம் 325 மூன்றாவது சங்கம் 431 நான்காவது சங்கம் 451 நடைபெற்றது. முதல் சங்கமான எருசலேம் சங்கத்தில் குறைந்த நபர்களே கலந்து கொண்டார்கள். மற்ற 3 சங்கங்களிலும் ஏராளமான ஆயர்கள் கலந்து கொண்டார்கள். ஆனால் முகமது நபி அவர்கள் வாழ்ந்த காலம் கிபி 570 முதல் 631 வரைதான். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் விவிலியமும் குர்ஆனும் ஓர் ஒப்பீட்டு பார்வை. பாகம் 37 சூரத்துல் மாயிதா பாகம் 2 நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.